ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு டைம் சேவிங் சூயிங் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு எப்போவுமே இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைக்கிறதுங்கிறது கொஞ்சம் போரிங்கான வேலை தான். அதை ரொம்பவே ஈஸியாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு எவ்வளோ மீட்டர் வேணும்னாலும் நம்மளால் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்க முடியும். வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னாலும் பயா ஸ்ட்ரிப்பர் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு லைனிங் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அதாவது செவ்வக வடிவத்தில் நான் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் எப்பவும் நம்ம பயா ஸ்ட்ரிப் கட் பண்ணுறதுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம கோடு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கோடு போட்டுக்கிறேன். பயா ஸ்ட்ரிப்போட வித் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் வைப்பாங்க, இல்லை 1.5 இன்ச் வரைக்கும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் 1.25 இன்ச் வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச லைனுக்கு ஈக்குவலாக 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக நமக்கு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இல்லை ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக ரொம்ப லென்த்தியான கிராஸ் பீஸ் தேவைப்படாது. அப்போ நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சாரியில் நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்க, சாரீ லென்த்துக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது நார்மல் மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டிலே ஆகும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பயா ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு லைன்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 லைன் மட்டும் கட் பண்ணுறேன். சிங்கிளாக உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எதையுமே கட் பண்ணல. 2 சைடில் இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த லைன் போட்டிருக்க சைடு பார்த்திங்கன்னா கிளாத்தோட ராங் சைடு. இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ராங் சைடு கிளாத் ரெண்டும் இந்த மாதிரி மேலே வர மாதிரி ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைனும் இன்னொரு எட்ஜில் இருக்கிற ஃபஸ்ட் லைனும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பின் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நீங்கள் லைன் போட்டு அந்த கிளாத்தோட லென்த் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு எட்ஜோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் மட்டும் ஓப்பனில் இருக்கும். அடுத்தடுத்த லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெர்ஜாக இருக்கும். லைன்ஸு நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா 2 லைனும் கரெக்டாக மெர்ஜ் ஆகும். 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிட்டேன். இதில் 2 கிளாத்தோட லைனும் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ இதை 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். நம்ம இப்போ பின் பண்ணி வச்சோம் இல்லையா, அதே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மேலேருந்து கீழே வரைக்கும் தைச்சிருக்கேன். இந்த ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும், நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து ஸ்ட்ரிப் வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் பெரிய கிளாத் எடுக்கல, ஜஸ்ட் ஒரு 20 இன்ச் லென்த் இருக்க மாதிரி தான் எடுத்திருந்தேன். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது தைக்கும்போது நம்ம கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது கிளாத்தோட 2 சைடில் இருக்க லைன்ஸும் ஒன்றோட ஒன்று மெர்ஜாக இருக்கணும். இப்போ 1/4 இன்ச்சில் தைச்சோம் இல்லையா, அதையே 2 சைடில் டர்ன் பண்ணி விட்டு நம்ம மேலேயே ஒரு அயன் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம நெயிலே லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தோட 2 சைட்லேயுமே ஒரு ஓப்பன் எட்ஜ் இருக்கும். ஏதாவது ஒரு சைடில் இருந்து நம்ம போட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே இப்போ கட் பண்ணிடலாம். இதில் நாம் ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டோம். இப்போ இந்த கிளாத்தோட ஃபுல் லென்த்லேயுமே நம்ம ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான பயா ஸ்ட்ரிப் தேவைப்படுது அப்படின்னா இது ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது மூலிமா உங்களுக்கு நிறையவே டைம் கூட சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சூயிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ அந்த லைன் மேலேயே ஃபுல்லாக ஒரு கட் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தான ஸ்ட்ரிப் வேணுமோ அது ஃபுல்லாக கிடைக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு தையல், ஒரே ஒரு கட்டில் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும்னாலும் பயா ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிடலாம்.
அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.